அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மறுபடியும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திறக்கிறது குவைத்தில் அறிவித்ததுக்கு அப்புறமா டிக்கெட் விலை இன்னும் குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் விலை குறையும் என்பது கன்ஃபார்ம். ஆனால் எந்த அளவுக்கு குறையும் என்றதை யாரும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, வியூகிக்க முடியாது. ஆனால் 100 தினாருக்கு 120 தினாருக்கு 150 தினாருக்கு டிக்கெட் விலை இலங்கைக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில டிக்கெட்டுகள் போட முடியும் அப்படின்ற மாதிரி பல சோஷியல் மீடியாக்கள்லையும் இதோ இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் போடலாம், இந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் இருக்குது, இந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி சிலர் வீடியோக்கள் போடுறாங்க. தயவு செய்து அவங்க உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு டிக்கெட் ஆஃபீஸாக அவங்கள்கிட்ட நீங்கள் டிக்கெட் போடுறதால உங்களுடைய டிக்கெட்டில் ஏதாவது பிரச்சனை அல்லது ஏதாவது இந்த ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அல்லது விமான பயணங்கள் தடை செய்யப்பட்டாலோ ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது அந்த விமானத்தில் நீங்கள் போகக்கூடிய சூழல் இல்லை, அந்த டேட்டில் போகக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னாலோ உங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை ரிட்டர்ன் பெற முடியுமா? ரிட்டர்ன் ரீஃபண்ட் கொடுக்காங்களா? இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குதா? அந்த ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ரீஃபண்ட் இருக்குதா? அல்ல அந்த ஃப்ளைட்டுடைய அந்த ரேட் கன்ஃபார்ம் தானே? கடைசி நேரத்தில் இல்லை இந்த ஃப்ளைட் போகாது, இல்லை இந்த ரேட் இல்லை, ரேட்டு கூட அப்படின்னு உங்கள்கிட்ட காசு கறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. அதனால் அதை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் பார்க்கக்கூடிய வீடியோக்கள், டிக்கெட் விலை இந்த மாதிரி இருக்குது, டிக்கெட் நாங்கள் எப்படி போட்டு தரோம், இவ்வளோ குறையத்தான், இவ்வளவு தான் வரும் அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டை போடுங்க. இல்லைன்னா கடைசியில் பிரச்சனைகளில் தான் மாட்ட வரும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பதிவு ஒன்று, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹாரிஸ், அதாவது அந்த பில்டிங்கை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் பார்த்திங்கன்னா மின்சார அமைச்சகத்தால் அது இல்லீகலாக அந்த பில்டிங்கில் ஏதோ சில சட்டவிரோத செயல்பாடோ அல்லது மின்சாரத்துக்குரிய கட்டணத்தை கட்டாத காரணத்தாலேயோ மின் வழங்குதலை துண்டிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது மின்சாரத்தை தடை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த பில்டிங்க்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கக்கூடிய சூழலில் அந்த ஹாரிஸ் மறுபடியும் பார்த்திங்கன்னா இல்லீகலாக வேறொரு பில்டிங்கில் இருந்து கரண்ட் எடுத்து, அதாவது மின்சாரத்தை இன்னொரு பில்டிங்கில் இருந்து எடுத்து லைன் ஒன்று எடுத்து அதில் அந்த பில்டிங்குக்கு கரண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஒரு குவைத்தி அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த பில்டிங்களில் தங்கி இருக்கிறவங்க இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க. கடைசியில் அது மிகப்பெரிய பிரச்சனைகளில் உங்களை கொண்டு போய் விடும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சிந்திச்சு புக் பண்ணுங்கள். ஏன்னா கடைசியில் காசும் போயிடும், விமான பயணமும் கிடைக்காம போயிடும். அதனால் இந்த நாட்களில் ப்ரைஸ் என்ன மாதிரி, அதே மாதிரி டிக்கெட் ஆஃபீஸுகள் டைரெக்டாக போய் அவங்க பதிவு செய்யப்பட்ட ஆஃபீஸாக அந்த ஆஃபீஸுடைய வெளியே தான் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே விளங்கும் இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் ஆஃபீஸான்னு. அதுக்கு ஏற்றாற் போல் இருக்கும். அல்லது இந்த ஃபோனில் நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஃப்ராடுங்க நிறைய பேர் காசு கறக்கிறதுக்கு இந்த நாட்களில் தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப கவனம். هذا اليوم الجمعة 22/5. برج جيم شغال. اثنين وعشرين 5 برج جيم الجمعة.
اليوم الجمعة 22 الساعة 3:10 فجرا. للمرة الثانية هذا برج جيم الآن يصور. تعال فيصل. انت يودي اكل وين؟ دور 2؟ سوري وين يودي سايد اكل 8؟ ما في عربي سر. كم اليوم هذا ديت تاريخ اليوم؟ This one تاريخ اي today 22 شنو سترداي شنو؟ today شنو؟ today Friday. Friday. Yeah, Friday 22. Okay, thank you. للتأكيد. مجمع لو تتصرف